அதோடு தானே இருக்கு. அதனால்தான் எந்தூர் நீங்கள் காஞ்சி வரதனா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதனா, திருமாலிருஞ்சோலை அழகனா, அதனாலதான் எந்தூர்னு கேட்டேன். அப்போ பிரத்யேகமான ஒன்றை காண்பிச்சாதானே இவரை இன்னாருன்னு சொல்ல முடியும். எந்தூர்னு கேட்டதும் உடனே சாரங்கத்தை இப்படி தூக்கி காண்பிச்சான். இப்படி தூக்கி காண்பிச்சதும் உடனே கைகளை குவிச்சுண்டார். பார்க்க பார்க்க அழுக்காத அழகு அமுதமல்லவா, போரும்னு தோணாதுங்கிறதானே ஆழ்வார்கள்லாம் கதறா, சௌந்தரியத்தில் ஈடுபடுறா. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலே ஒவ்வொரு அனுபவமும் ஆழ்வார்களுக்கு. ஆனால் சார்ங்கபாணிய அமுதம்னு சொல்லுவா. அவருடைய அழகுல ஈடுபடுறார். அப்பேற்பட்ட ஒரு அழகுல மூழ்கி பெறுறார்கள் ஆழ்வார். அதுலயும் பிரதானமா திருமங்கை ஆழ்வார். கதை சொல்லும் போதோ பிரவச்சனம் பண்ணும் போதோ பஜனையிலையோ அடிக்கடி தொண்டை வறண்டாக்க ஒரு கல்கண்டு இருமினாக்க ஒரு கல்கண்டு கட்டியாவது வாயில போட்டுப்பா, ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிட்டுப்பா. அது மாதிரி திருமங்கை ஆழ்வார் எந்தெந்த கோவிலுக்கு போனாலும் எந்த எந்த பெருமாளை பாடினாலும் அடிக்கடி அமுதனேன்னு கூட்டுப்பார். அப்பதான் அவருக்கு நெஞ்சில ஊர்றதா ரசம். எங்க போனாலும் உடனே அந்த திருக்குடந்த அமுதனை நினைச்சுண்டாதான் அவருக்கு நெஞ்சில ரசம் ஊர்றது. அதனால அவர் அந்த அமுதனுக்குன்னு பிரத்யேகமா பாடாத போனாலும் கோவில் கோவிலா இவரை நினைச்சுக்கிறதுன்னு வச்சுருக்கு. பார்க்க பார்க்க தவிட்டாத அழகு. சார்ங்கத்தை அப்படி காண்பிச்சதும் உடனே விஜயேந்திர சொன்னார், சார்ங்கம் ஆச்சாதய பிரபோ அப்படின்னு. சார்ங்கத்தை மறைச்சுங்கோ. தேமேன்னு கல்யாணம் ஆகி வந்துருக்கிற ராமரிடத்துல பரசுராமர் வந்து இந்த வில்ல புடி அப்படின்னார். வில்ல புடிச்சதும் கோதண்டபாணி நபனார் இதுக்கு பிரயோகம் சொல்லுன்னார். அது மனசுல வச்சுன்னு விஜயேந்திரர் சொல்றார், உம்ம வில்ல புடின்னு சொன்னேன், வில்ல புடிச்சுட்டீர், பிரயோகம் சொல்லுன்னு என்ன கேட்பீர், நான் எதை அந்த கோதண்டத்துக்கு அர்ப்பணம் பண்ணுவேன். பரசுராமர் என்ன அர்ப்பணம் பண்ணினார்னா ஏராளமான புண்ணியம் பண்ணி வச்சிருந்தார், தபசு பண்ணி வச்சிருந்தார். அவ்வளவு தபசையும் ராம பானார்ப்பணம் பண்ணினார். ஆனா நான் பண்ணி வச்சிருக்கேன் எதுனால் ஏராளமான பாபம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன போல பாபி உலகத்துல கிடையாது. இன்னதையோ ஏனால் மம பாப சமான பாப கர்த்தா புருஷோ நாஸ்தி 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 நாஸ்தி. எனக்கு சமானமான பாபகர்த்தா கிடையாது. அந்த பாபத்தெல்லாம் உம்முடைய சரத்துக்கு, உம்முடைய சாரங்கத்தை கிளம்புற பானங்களுக்கு அர்ப்பணம் பண்ணினேன் என்று சொன்ன பிறகு பகவான் அந்த சாரங்கத்தை மறைச்சுண்டான் அப்படின்னு அவருடைய அனுபவம், விஜயேந்திரருடைய ஒரு அனுபவம். விஜயேந்திரருடைய சிஷ்யர் தான் ஜெகத் பிரக்யாதியான குரு சார்வபௌமர் குருராஜர் என்று சொல்லுகின்ற ராகவேந்திர சுவாமிகள். சின்ன வயசுலேயே சர்வசாஸ்திரங்களும் படிச்சு வேதாத்தியனம் பண்ணினவர். பரம ஏழையாயிருந்தார். கிரகஸ்தராக கூட இருந்தார். வீணா பண்டிதர். விஜயதாசர் சரித்திரம் போல இவரும் எங்கேயோ ஒரு சத்திரஞ்சாவடிக்கு சாப்பிட போறார். அந்த சத்திரத்துக்காரனுக்கு இவருடைய மகிமை தெரியாது. ஒரு பிராமணன் பரதேசி சாப்பிட வந்திருக்கிறார்னு நினைச்சுருக்கு. என்னையா வந்ததும் வராதுமா சோர்துங்க உட்காதுன்னுட்டீங்களே, சாப்பிட்ட பிறகு வாழ்க்கை சந்தனம் கொடுக்குமே, கொஞ்சம் சந்தனம் அறையும் அப்படின்னா. பூர்ணமா அத்தியனம் பண்ணினவர். வேதம் அவரிடத்துல, வேத புருஷன் அவரிடத்துல பேசலாம். வேதம் சித்திக்கிறது அவருக்கு. வேணும்னு செய்யல, பிரம்மயுத்தி பிரஷ்டம் சொல்லிட்டே இருப்பார். எப்போதும் வேதம் ஒரு வாக்குல வரும். சந்தனம் அரைங்கோ அப்படின்னு சொன்னதும் சந்தனத்தை அரைக்கிறார். அப்போ அந்த வேதத்துல ருக்வேதத்துல சொல்லிட்டே வரும்போது அக்னி சூக்தம் வந்தது. அக்னி சூக்தம் சொல்லிட்டே அரைச்சார். சந்தனத்தை எடுத்து வச்சுட்டார். சாதுக்கள்லாம் சாப்பிட்டு உடனே அவளுக்கு சந்தனம் கொடுக்கும் பொழுது சந்தனம் கொடுக்கல, எரியறதே எரியறதேங்கிறாங்க. எல்லாரும் உடம்பு பூரா எரியறது. உடனே அந்த சத்திரத்து மேனேஜர் நெடுநடிக்கு சந்தனத்தை தொடாம ஏயா எரியறது, எரியறது சிரிச்சுட்டே இருக்கு. ஒண்ணுமில்லை, அக்னி சுத்தம் சொல்லிட்டே அரைச்சேன், சாநித்தியம் தொடுத்தாங்க.
ஏனால் ஜபமாவது ஜபம் பண்றோம், சாநித்தியம் வர மாட்டேங்கிறது, சொம்புல தண்ணீரை வச்சுட்டு இவர் அரைக்கிறதுக்காக சந்தனம் அக்னி சுத்தி சொன்னாலே சாநித்தியம் வருதேன்னார். அதான் அவாவால பொறுத்து இருக்குது. ஏனால் தபசு வேணும், அத்தியனம் ஆரம்பத்திலேருந்து தபசு வேணும். விளையாட்டா பொழுதுபோக்கா ஏதோ விகடம் குமுதம் குண்டூசி படிக்கிறது மாதிரி படிக்கக்கூடாது. புண்ணிய கிரந்தங்களை படிக்கிறதுக்கு அத்தகைய சம்ஸ்காரமும் அத்தகைய தபசும் இருந்து படிச்சாதானே அது சபலமாகும். பொழுதுபோக்குக்கு படிக்கிற புஸ்தகம் இல்லையே, தில்லானா பாட்டு கத்துக்கிறது மாதிரி, சினிமா பாட்டு கத்துக்கிறது மாதிரி இல்லையே. அவன் தபசுக்காக தானே குழந்தைகளை கொண்டு சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே கொண்டு சமர்ப்பிச்சு விடுறார் பாடசாலையில. அந்த குழந்தை சமிதாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட வேதமே கதியின் உபாசனம் முக்கியம், விரதம் முக்கியம். விரதத்தோட அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்றது. அதான் அத்தியனம் பண்ணி முடிச்ச பிறகு விரத சமாவர்த்தனம் பண்ற. அப்போ அந்த வேதம் பேசும், வேதமே தேவனா இருக்கிறதுனால வேதம் பேசும். அப்படியெல்லாம் ஒரு மகிமை உடையவர் இவர். இவாளுக்கெல்லாம் உபாசன மூர்த்தி ஸ்ரீ ராமபிரான். ராமபிரான் தன்னுடைய திரு ஆராதனத்தை, மடம்னா என்ன அர்த்தம்னா, மடம்னா சொத்தை கொடுக்கறது இல்லை, ஆராதனத்தை கொடுக்கறது. பரம்பரையா மத்வாச்சாரியிலேருந்து ஆரம்பிச்சு உடுபி கஷேத்திரத்துல கிருஷ்ண பிரதிஷ்டை, மத்வாச்சாரியர் ஸ்வயம் ஹனுமத் அவதாரம், ஆராதனத்திலே மூல ராமன். ராமனை தான் ஆராதிச்சுருந்திருக்கார். பரம்பரையா வரும்பொழுது பரம்பரையா வர யதிகளிடத்துல தானே, சன்னியாசிகளிடத்துல தானே வரும். அது ராமபிரான் முதல்ல ராகவேந்திர சுவாமிகளுக்கு முன்னாடி தாத்காலிகமா ஒரு யதிகள் நடுப்புற இருந்தார். ராகவேந்திர சுவாமிகள் வடக்க யாத்திரை போயிருந்ததுனால அவர் திரும்பி வந்த பிறகு அந்த ராகவேந்திர சுவாமிகளிடத்திலேயே தன்னை கொடுத்துரும்படியாக அந்த ராமபிரானே நியமிக்க ராகவேந்திரருக்கு சந்நியாசமும் கொடுத்து அவரிடத்துல ராமரையும் கொடுத்து, மடாதிபதிகளா இருப்பதனாலேயே அவ பரிவிராஜகா, ஒரு இடத்துல நிச்சயமா இருக்க மாட்டா, சஞ்சரிச்சுட்டே இருப்பா, பல ஊர்கள்ல சஞ்சரிச்சுருப்பா, அங்கங்க தங்குவா, லோகக்ஷேமார்த்தமான தர்மங்களை செய்வா, பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவா, தர்மத்தை காப்பாத்துவா, பகவத் பக்தியை காப்பாத்துவா. அதுக்காகத்தானே மடாதிபதிகள் இருக்கா. அதுபோல ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்துல நிறைய லீலைகள் உண்டு. இந்த மகாத்மா இப்படி சஞ்சாரம் என்று வரும்போது அவருடைய கிருபையினாலேயே எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்புறோம். அதனால தானே திருப்பதிக்கு எவ்வளவு கூட்டம் வருதோ அவ்வளவு கூட்டம் மந்திராலயத்துக்கு போறது. பூர்ண சாநித்தியம் இருக்கு, குரு சார்வபௌமருடைய பூர்ண சாநித்தியம் இருக்கு. அவர் திருவடியை ஆசிரியை சென்று ஏழைகள், பரிச்சாரகர்கள், மந்த புத்தி உடையவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி குருநாதர் தான் கதி. ஒரு பிராமணன் அவரை ஆசிரிச்சு கொண்டு அவருக்கு சமையல் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க கர்நாடக பிரதேசம், ஆந்திரா கர்நாடகா ரெண்டுடைய பார்டர்ல அதோனின்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னைக்கு அதை நாம் கிராஸ் பண்ணி தான் போவோம் ட்ரெயின்ல போனாக்க. அந்த ஊர் தான் அவனுக்கு சொந்த ஊர். ஆனா இவர் திக்விஜயம் பண்ணும் போது இவருடைய சுத்தின்னு இருப்பான். எழுத படிக்க தெரியாதவன், சமையல்காரன் சுப்பாராவுன்னு பெயர். அடிக்கடி தன் கிராமத்துக்கு போய் தன் ஆம்படையாளை பார்த்துட்டு வருவான். மாசக்கணக்கா ஆச்சாரியால் இடத்துலயே இருப்பான். ஒரு மாசம் லீவுல ஊருக்கு போவான். ஏழை பிராமணன். ஒரு சந்தர்ப்பம் ஊருக்கு போயிருக்கிறான். அப்போ அதெல்லாம் ஹைதராபாத் நிஜாம் சர்க்காருக்கு உட்பட்ட இடம். வரி வசூலிக்கிறதுக்காக வேண்டி கலெக்டர்கள் வருவார். வரி வசூலிக்கிறதுக்காக கலெக்டர் வந்திருக்கிறா. அப்பெல்லாம் குதிரையில தானே வருவா. இது மாதிரிலாம் இது கிடையாது, கார்லாம் கிடையாது. வீடு வீடா வரி வசூலிச்சன்னு வந்திருக்கிறார். அப்போ ராஜாவினிடத்துல இருந்து ஒரு ஆக்ஞை வந்திருக்கு. குதிரையில உட்கார்ந்துருக்கிறார் அவர். ஹைதராபாத் சர்க்காரிலேருந்து ஒரு ஆக்ஞை வந்திருக்கு. இந்த ஆக்ஞையை கொண்டு வந்த தபால்காரன் குதிரையில உட்கார்ந்துக்கிற கலெக்டர் இடத்துல கொடுத்தா. கலெக்டருக்கு படிக்க தெரியாது. அந்த ராஜாவுக்கே படிக்க தெரியுமா சந்தேகம். நமக்கு சிரிப்பு வருதே, இப்பவே அப்படித்தான் இருக்கு.